கோரிக்கைகள் கோரப்பட்டு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பருவமழை முடிந்தவுடன் மேற்கண்ட வரப்பு கால்வாயினை தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படும். மழை போய்கிட்டு இருக்கு. நேரத்தில் நான் பார்த்து வந்தேன். இன்னைக்கு பயங்கரமான பாதிப்பு. அதிகாரிகளுடைய பெத்தன போக்கால, மாவட்ட நிர்வாகத்தினுடைய அலட்சியத்தால தொடர்ந்து மாறி மாறி வெள்ளச்சிக்கமாக உடஞ்சி விவசாயிகளுக்கு மட்டும் இழப்பு 2 கோடி ரூபா. 2 கோடி ரூபா பணத்தை ஈடுகட்டிடலாம். அதுக்கான அந்த தயாரிக்க அந்த உணவுப் பொருளை எப்படி ஈடுகட்டலாம்? கடந்த முறையே சொல்லலாம் கூட்டத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மாறி மாறி சொல்கிறோம். அதனால நீங்கள் கணக்கெடுக்கிறதுக்கு அதிகாரிகளும் நேற்று வந்தாங்க, மேடம் வந்தாங்க, ஜேடி வந்தாங்க, மாவட்ட ஆட்சியர் வரதாந்து வர முடியல அவங்களால. மற்ற அதிகாரிகளும் வந்தாங்க. கணக்கு முழுமையாக எடுத்து அந்த விவசாயிகளுக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கும். கடந்த காலத்தில் எடுத்து அந்த வெள்ள நிவாரணம் வரல. அமைச்சர்களுக்குன்னே கணக்கு சொல்கிறாங்க, போய் கேட்டால் அந்த தொகை இங்கே வரல. உதாரணத்துக்கு இந்த வந்திருக்காரு, அந்த அந்த கஞ்சம்பட்டியிலேருந்து உடஞ்சி 2000 ஏக்கருக்கு பாதிக்கக்கூடியது முதல் பெஞ்சு ஒரு பெஞ்சு தான். 6 ஏக்கர் அங்கே இருக்கு, எல்லாமே ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நடந்ததில்லை, 3 வருஷமா அப்படிதான் நடக்குது. 3 வருஷமா உடையில அந்த கம்மா. இப்போ அந்த அதிகாரி யாருமே வரலையே, அவங்க சம்மந்தப்பட்ட அந்த நீர்வளத்துறை அதான் ஏடிஎம்மா அங்கே இருக்காங்க, எஸ்பிஓ சர்வே இஎம்ஆ வந்தாங்க. இருந்தாலும் அதுக்கு நிரந்தர தீர்வு பண்ணுங்க. அது நிவாரணமும் நீங்கள் ஏதாவது செப்பு பாருங்க, அது பத்தாது. எங்க ஊருக்கு வரையில பாக்குறேன் 2 ரோட்டுக்கு 2 பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பன்றி பண்ணி அந்த எர்த்வொர்க் பண்ணது பூரா க்ளோஸ் பண்ணுது. எல்லா வயக்காடு எல்லா வயலும் இன்னைக்கு பன்றி சேதப்படுத்திடுச்சு. அதனால என்ன சொல்றோம்னா, மத்திய அரசு பயிர் காப்பீடு கொண்டு வரும்போது விலங்குகள் பன்றி மாதிரியான காட்டு விலங்குகள் அழிப்பதற்கான ஒரு தனியா நாங்கள் ஏற்கனவே போன மன்றத்திலே பேசிக்கிறோம். கடந்த நம்ம ஏற்கனவே இருக்குது. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மாநில அரசு தான் கவனம் எடுக்கணும். அந்த மாநில அரசு எடுத்துக்கலாம். அந்த டிசிஷன் கொடுத்துருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு முதல்ல தூர்வாரப்பட்டது, மதுரை மாவட்டத்தில் தூர்வாரப்பட்டது. அந்த திக்காரில் அந்த பகுதிக்கு தண்ணீர் நல்லா வந்துள்ளது. முக்கோணத்திலிருந்து நம்ம புதுப்பட்டி வரை உள்ளது ஏன் செய்யவில்லை, அதுக்கு எப்போ மதிப்பு? ஐயா அவங்க சொல்லட்டும். ஐயா இல்லை சாமி, 10 வருஷமா செய்யறீங்களா? இல்ல சாமி, நீங்க செய்யலாம். இழப்பீடு கொடுத்துருக்காரு. ஆனா அது மேற்கு பகுதியை பாதிக்குது. எங்கிட்ட இந்த மக்காச்சோளத்துக்கு போகுது. ஒருவேளை பண்ணைகள் வச்சு அதுல விவசாயத்தை இன்சூரன்ஸை கட்ட வச்சு அவங்களுக்கு மூலமா மனமாத்துறீங்களா? இது ஒரு பெரிய நீங்க சுலபமா தப்பிச்சு போயிருக்கீங்க. விவசாய நேரம் கரெக்டான பதில் எண்ணிக்கையோட கொடுங்க. ஒன்றைய பேசுற கூட்டங்களை விட்டுருங்க. கடந்தான கூட்டங்கள் வேற, இப்போ கடுமையான பாதிப்பு இருக்கு. அதே மாதிரி பன்றிக்கு பல சரத்து இருக்கு. எதை பத்தியுமே நினைக்க மாட்டீங்க. சும்மா கண்துடைப்புக்கு அந்த கூட்டம் நடத்துறீங்களா? இன்னைக்கு விவசாயிகள் கடுமையா இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு. இல்ல இந்த புறக்கணிக்க நினைக்கிறீங்களா விவசாயிகள் பூரா? அதனால இது இன்சூரன்ஸுக்கு மக்காச்சோளத்துக்கு 12 கோடி ரூபாய் அந்த மாவட்ட அதிகாரி சொன்னாரு. திட்ட வாரியான வருத்த சொல்லுங்க. நானும் அதான் சொன்னேன். 1943 லட்சம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன். அதான் சொன்னேன். நம்பர் 7305 விவசாயிகளுக்கு பணம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வரும் அவங்களுக்கு பிளாக் வைஸ் லிஸ்ட் இருக்கு. அந்த உங்களுக்கு அந்த 3 இந்த நம்ம கோடக்கு மட்டும் உள்ளதை நான் கூட்டி சொல்றேன். இந்த கூட்டம் முடியறதுக்கு நான் சொல்றேங்க. வட்டார வாரியா இருக்கு. நான் 3 இந்த எங்க வட்டார வாரியா இருக்கு. விவசாயமே பார்க்க முடியல. ரொம்ப சிரமப்பட்டு விவசாயம் பார்த்துட்டு நம்ம பகுதிக்கு வரல. அது எவ்வளோ யூனியில் போய் கேட்டால் அது மேடம் தர மாட்டாங்க. எங்களுக்கு வரல சார், மொத்தமாக வந்துருக்காங்க. மாவட்ட அதிகாரி போய் கேட்டால் அவர் தோழர் சொன்ன மாதிரி 12 கோடி ரூபா வந்திருக்கு அவர் சொல்றாரு. லிஸ்ட் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? இன்னொன்று அதிகாரி
சார் அந்த லிஸ்ட் வந்து 2018-19 120 கோடி ரூபாய் வெள்ளூர் மாவட்டத்துக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைச்சது மக்காச்சோளத்துக்கு. இப்ப பரப்பளவு குறைச்சிட்டீங்களா? அப்ப விவசாய அதிகாரிகள்லாம் என்ன வேலை? ஒர்க்கு என்ன? விவசாய பரப்பளவு குறைஞ்சு வச்சுங்க, இன்சூரன்ஸ் யாரும் கட்ட வர மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது விவசாய வருது இல்ல சார், 2018-2019 வெள்ளூர் மாவட்டத்துல விவசாயிக்கு இன்சூரன்ஸ் எவ்வளவு கொடுத்தீங்க? நடப்புல நீங்க ஆபீசரா பண்ணுறீங்க, எவ்வளவு எத்தனை ஓடி கொடுத்தீங்க? இப்ப எவ்வளவு வந்திருக்கு? ஏன் பரப்பளவு குறையுது? அந்த புள்ளியோட அட்ரஸ் இல்ல என்கிட்ட இருக்குது. போன கடந்த ஆண்டுக்கு இருக்கு, நான் அதை சொல்றேன். இப்ப இதுல வந்து இப்ப நம்ம கோட்டத்துல அருங்கோட்டை கோட்டத்துக்கு எவ்வளவுங்கிறத நாங்க கணக்கு பண்ணி டோட்டல் பண்ணி சத்தமா பேச மாட்டேங்க. சத்தமா பேசினா கேட்கும் நினைச்சு பேசுறேன். இல்ல இருக்கு. அது என்னன்னா எங்களுக்கு வட்டார வகையா இருக்கு. நான் ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு இருக்காங்க நம்ம அருங்கோட்டை கோட்டத்துக்கு எவ்வளவு வந்துருக்குன்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு முற்றதில்லை. சேம் வந்துட்டு 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் நாகரெட்டி யூனியன். எந்த யூனியன் அது? சார் சொல்ற கம்ப்ளைண்ட் அது என்னன்னு பாருங்க சார். சரி சார் பார்த்து சேம் 100 சார் இந்த நாகரெட்டி யூனியன் தான் பதில் சொல்றேன். சேம் நாகரெட்டி யூனியன் 1.5 கிலோமீட்டர் கூட இருக்குது. அங்க வந்துட்டு 55% பைக்கில் வருவாங்க, 30% லோரில் 4 வீலர்னா அந்த டாடா சுமோலாம் இப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் நியர்பை 3 கிலோமீட்டர்ஸில் ஒரு கம்மா இருக்குது, அங்கெல்லாம் இவங்க வரவே மாட்டாங்க. இவங்க போய் தூங்குறது தான். சேம் வந்து நவம்பர் 14th வந்து மழை, பெரிய மழை. 15th வந்து ஒர்க்கு ஸ்டார்ட்டு. சேம் 22 ரெயின், 23ல மறுபடியும் 21லையும் ரெயின்ல ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. அவங்க வேலை செய்யறதில்லை. ஏன்னு சொல்றாங்க, நாங்க 50 rupees கொடுக்குறோம், நாங்க எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. இந்த கம்ப்ளைண்ட் இந்த அருக்கோடையில இதுல இந்த கோட்டத்துல இருக்கிற எல்லா யூனியன்ல நடக்குது. எல்லா யூனியன் உண்மையா நடக்குது சார். ஆதாரத்தோட போட்டோ டவுன்லோட் பண்ணி வைக்கலாம். வேலைக்கு வராங்கன்னா எல்லா யூனியன் டிஃபீட் அதை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த வேலையை வந்து 3 யூனியனுமே பிரச்சனை இருக்குங்க. அது நீங்க என்னன்னு விசாரிச்சு அதனுடைய உண்மை நிலைமை என்ன உங்களுக்கு முன்னாடி தான் வச்சது. திருப்பி நீங்க அதிகாரி கிட்ட சொல்றீங்க, அது என்னன்னு பாருங்க சொல்றீங்க. கரெக்ட் தான், நீங்க வந்து ஆர்டர் கொடுக்குறது கரெக்ட் தான். இப்போ இது வந்து நார்மலா எங்களுக்கு இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது, அதிகாரிக்கு தெரியாம இருக்கலாம் சார். வீட்டு பண்டி வந்துட்டு லைசன்ஸ் வாங்கணும், ஜீவோ. ரெண்டாவது வந்து அந்த பண்டிகை வந்துட்டு 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் காம்பவுண்ட் போட்டு வளர்க்கணும், அது வளர்க்கறது இல்லை. பாலவனத்தம் பண்டிகை வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு பிரசிடென்ட் பண்ணியன்னு தான் சொல்ல வேண்டியிருக்குது. அவர் நாங்கள் நியர்பை 2 இயர்ஸாக சொல்லிக்கிட்டே இருப்போம். அவர் நோ ஆக்ஷன். செகண்ட்லி இந்த பண்டிகைகளுக்கு அவர் பக்கத்துலேயே அவர் என்ன பண்ணி கொடுத்துருக்காருன்னா பூண்டு பண்ணி கொடுத்துருக்காரு. நான் எவ்வளவோ தடவை சொன்னோம், பாலவனத்தம் பண்டிகைகளுக்கு நீ முன்னிலை இது பண்ணி இருக்க, அவருக்கும் அந்த பண்டிகைகளுக்கு சம்பந்தம் இருக்குன்னு தான் சொல்லுவேன்.